ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு SAP வியூஸ். இன்றைக்கி டேட்டு 9/12/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 6:15க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா MCC ஆல் இண்டியா கோட்டாக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் ரவுண்டு 5th ரவுண்டுக்கும் 6th ரவுண்டுக்குமான ஷெட்யூல் அப்படிங்கிறது நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம அந்த ஷெட்யூல் வந்த உடனே நம்ம SAP வியூஸ் யூடியூப் சேனலில் நம்ம ஆல்ரெடி அதுக்கான வீடியோவும் போஸ்ட் பண்ணியாச்சு. 5th and 6th ரவுண்டு ஃபார் ஆல் இண்டியா கோட்டாக்கும் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் 4th ரவுண்டுக்கும் 5th ரவுண்டுக்குமான ஷெட்யூல் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் இன்று காலையிலிருந்து துவங்கி விட்டது. இப்போது லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு கிளியர் வேக்கன்சி லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிளியர் வேக்கன்சி லிஸ்ட்டில் BDSக்கும் BSc நர்சிங்க்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 198 இடங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் வேக்கன்சி இருக்குது. அதில் உங்களுக்கு தமிழ்நாட்டில் மொத்தமாக எவ்வளோ சீட்டு வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிற தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு இந்த வீடியோ தேவையில்லை சார், ஏற்கனவே எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு ரவுண்டு 1, 2, 3ல் இல்லை 4th ரவுண்டில் ஸ்டேட் கோட்டாவில் இல்லைன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் கிடச்சிருச்சு அப்படின்றவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாராவது 5th ரவுண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இல்லை எனக்கு 5th ரவுண்டில் BDS சீட்டு வேண்டாம் அப்படின்னாலும் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல் யாருக்காவது தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பேருதவியாக இருக்கும். இது வரைக்கும் SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க, இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக இந்த 5th and 6th ரவுண்டுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, அது 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த 198 இடங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இதுதான் MCC வெப்சைட்டில் இன்றைக்கி ரிலீஸ் பண்ண கிளியர் வேக்கன்சி ரவுண்டு ஃபார் BDS அண்டு BSc நர்சிங். இது ஒன்லி ஃபார் டென்டலுக்கும் BSc நர்சிங்க்கும் மட்டும்தான். MBBSக்கு இன்னமும் அப்டேட் வரல. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டே இருக்கிறோம். கர்நாடகாவில் 3 ரவுண்டு மட்டும்தான் முடிஞ்சிருக்குது. அந்த 3 ரவுண்டில் ரிசல்ட் வந்த பிறகு ரிசல்ட்டுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவித்து ஒரு சில மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கோர்ட்டில் வழக்கு தொடுத்திருந்தாங்க. இப்போ ஃபைனல் ரிசல்ட்டு ஃபார் 3rd ரவுண்டுக்கு 8/12/2025 ஃபைனல் ரிசல்ட் ஃபார் 3rd ரவுண்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 4th ரவுண்டு நடக்கணும். அதுக்கப்புறம் தான் 5th ரவுண்டுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே உங்களுக்கு MBBSயில் ஆல் ஓவர் இந்தியாவில் எவ்வளோ சீட்ஸ் வேக்கண்ட் இருக்குது, தமிழ்நாட்டில் எப்போது ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற தகவல் கிடைச்ச உடனே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு 23 பேஜ் இருக்குது. இந்த 23 பேஜில் உங்களுக்கு கவர்மெண்ட் டென்டல் காலேஜ், அதே போல் டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்கிற டென்டல் காலேஜ், BSc நர்சிங் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பர்டிகுலராக தமிழ்நாட்டில் பார்க்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் ஓப்பனில் ஒரு சீட்டு வேக்கண்ட் இருக்குது. ஸோ யாருக்காவது எனக்கு இந்த ரவுண்டில் BDS கவர்மெண்ட் காலேஜ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு கவர்மெண்ட் டென்டல் காலேஜில், அதாவது ராஜா முத்தையா டென்டல் காலேஜில் BDSயில் BCயில் ஒரு சீட்டு வேக்கண்ட் இருக்குது. அதே போல் ராஜா முத்தையா டென்டல் காலேஜில் BDSயில் ஓப்பனில் ஒரு சீட்டு வேக்கண்ட் இருக்குது. அதே ராஜா முத்தையா டென்டலில் BDSயில் ஓப்பன் PHக்கு ஒரு சீட்டு வேக்கண்ட் இருக்குது. அதே ராஜா முத்தையாவில் டென்டலில் SCக்கு ஒரு சீட்டு டென்டலில் வேக்கன்சி இருக்குது. ஸ்ரீ பாலாஜி டென்டலில் உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டியில் ஒரு சீட்டு வேக்கண்ட் இருக்குது. ராமச்சந்திரா டென்டலில் NRIக்கு 4 சீட்டு வேக்கண்ட் இருக்குது. அதே போல் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னையில் கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் BCயில் 2 சீட் இருக்குது. கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் சென்னையில் ஓப்பனில் ஒரு சீட் இருக்குது. கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் சென்னையில் பார்த்தீங்கன்னா SCக்கு ஒரு சீட்டு வேக்கண்ட் இருக்குது.
கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் சென்னையில் எஸ்டிக்கு ஒரு சீட்டு வேக்கண்ட் இருக்குது. மீதி இருக்கிறதெல்லாம் தெலுங்கானாவில் தான். ஸோ இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு 198 இடங்கள் இந்த 5th ரவுண்டில் பிடிஎஸ்ஸுக்கும் பிஎஸ்சி நர்சிங்க்கும் வேக்கண்ட் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ எனக்கு இந்த 5th ரவுண்டில் டென்டல் கிடச்சா நான் ட்ரை பண்ணுறேன், போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டா பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day.